மனசு மாறின சத்யா ரோகிணிக்கு வந்த புது சிக்கல் முத்து நறுக்குன்னு கேட்ட கேள்வி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா எனக்கான சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சத்யா மேலே கொடுத்த கேஸை பூஜியா வந்துட்டு வாபஸ் வாங்குறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அதே நேரத்தில் ரோகிணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிட்டி மூலியமாக புது பிரச்சனையுமே வருது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் வக்கீல் விஜயா கிட்ட சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ விஜயா கேஸை வாபஸ் வாங்கினா எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு வக்கீல் உங்களுக்கு நான் 50,000 தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு விஜயா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எனக்கு 2 லட்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு வக்கீல் சரி அப்படிங்கிற மாதிரி சம்மதமும் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் தான் நான் தருவேன், அப்போது உங்களுக்கு பணத்தை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் மறுபக்கத்தில் அண்ணாமலை முத்துக்கிட்ட நீ வேலைக்கு போகலையா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் முத்துவுக்கு வக்கீல் கால் பண்ணி விஜயா கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து வந்துட்டு சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலை கிட்ட அம்மா கேஸை வாபஸ் வாங்க சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அண்ணாமலை அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறினா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாரு. அந்த நேரத்தில் மனோஜ் வந்து அம்மா வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்களே வருத்தத்தில் இருக்கோம், நீ அம்மா வீட்டில் இல்லாததை நினச்சி சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு முத்து அம்மா சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறதா சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ரோகிணி வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அடுத்ததாக சத்யாவை கூட்டிக்கிட்டு முத்துவும் மீனாவும் அம்மா வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்ததும் மீனாவோட அம்மா சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போது முத்துவுக்கு நன்றி சொல்ல, அதுக்கு முத்து நான் என்னுடைய கடமையை தான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இது வரைக்குமே திமிரா பேசிக்கிட்டு இருந்த சத்யா, நான் இப்போ தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன், இனி நான் தப்பே பண்ண மாட்டேன், உங்களை பற்றி தெரியாமல் நான் பலமுறை உங்களை அவமானப்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுக்கு முத்து சத்யா கிட்ட நீ நல்லா படித்து நல்லபடியாக வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கத்தில் சிட்டிக்கிட்ட ஒரு நபர் வந்து அந்த விஜயாமா சத்யா மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சிட்டி நான் அந்த முத்துவையும் மீனாவையும் வீட்டை விட்டு அடித்து துரத்துவாங்கன்னுலாம் பார்த்தேன், ஆனால் அது அப்படி நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதோட இன்னும் எதனா பிரச்சனை வராமலா போகும் அப்படிங்கிற மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணியோட பிஏ சட்டையை போட்டுக்கிட்டு வந்து வெளியே கிளம்புறாரு. அதை பார்த்ததும் சிட்டி எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அவர் நான் உள்ளேயே வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் வெளியே சரக்கு போட்டுட்டு வரேன், அந்த ரோகிணி பெரிய கேடி, அவள் உடனே பணம் தர மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சிட்டி என் மேலே பயம் குறைஞ்சி போயிட்டா, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த கட்டத்தில் ரோகிணியும் அவங்களுடைய தோழி வித்யாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோகிணி எங்கள் மாமியார் எப்படி கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்னே தெரியல, அவங்கள யாராச்சும் மிரட்டி இருக்கணும், இல்லைனா இந்த முத்து ஏதோ செஞ்சுருப்பான், ஸோ அதனால தான் அவங்க கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா முடியுது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் வந்துட்டு இந்த விஷயத்தில் பயங்கரமாக சிக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முத்துண்டு மீனாவுக்கு தான் ஆப்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி அந்த சிட்டி எல்லாருமே பிளான் பண்ணாங்க. பட் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா முத்துவை பற்றி மீனா அண்ட் மீனாவோட ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் சத்யாவே பார்த்தீங்கன்னா இனி எந்த ஒரு வகையிலையுமே ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாத அளவுக்கு இப்போ அவர் முழுசாக மனசு மாறிட்டார் இந்த ஒரு சம்பவத்தின் மூலியமாக. ஸோ முத்துவுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னா அவர் இப்போ ஒரு 5 லட்சம் செலவு பண்ணியிருக்கிறாரு, ஸோ அவ்வளோதான். பட் மற்றபடி இப்போ முழுசாக பிரச்சனையில் சிக்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் மூலியமாக ரோகிணி தான் வந்துட்டு சிட்டிக்கிட்ட வசமாக சிக்கியிருக்கிறாங்க. இனி ரோகிணி கிட்ட இருந்து சிட்டி பார்த்தீங்கன்னா பணம் கறக்க போகிறாரு. ஸோ இதனால் சிட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டு ரோகிணி முடிக்க போகிறாங்க. ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.